ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம எஸ்ஆர்எச் அணி பார்த்தீங்கன்னா ஃபைனலில் தோத்துட்டாங்க. ஆமாங்க. ஆனால் அவர் பேட் கமெண்ட்ஸ் ரீசெண்டாக இப்போ ஒரு ட்வீட் போட்டாருங்க. நம்ம எஸ்ஆர்எச் அணி மேனேஜ்மெண்ட் பற்றியும் காவியா மாறனை பற்றியும் டீமை பற்றியும் ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காரு, ஏது போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா ஃபார்மேட்லையும் சூப்பராக விளையாடுற பிளேயர், அதுவும் வேர்ல்டு கப் வின்னர், அதுவும் எஸ்ஆர்எச் அணி லாஸ்ட் டைம் டேபிள் லாஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. நல்ல கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாருங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டீம் பற்றி பேசுகிறத பார்த்துலாம். டீமை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அணி உண்மையாக வலுவான அணி தான். இந்தியனோட யங் பிளேயர்ஸ் சூப்பராக விளையாடுறாங்க. ஃப்யூச்சர் இந்தியாவுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப என் மனதை கவர்ந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. அவருக்கான ஹிட்டு ஒன்றும் கன் மாரி இருக்குது. அவருக்கு நான் எப்படி பால் போடுவேன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு சரியான பிளேயராக இருக்கார். பட் அவர் லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்ச் ஆடலை. பட் நல்ல பிளேயர் தான். ஃப்யூச்சரில் இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதேமாரி டி நட்ராஜன் உண்மையாகவே ஏக்கர் கிங்குன்னு சொல்லாங்க டி நட்ராஜனை. அவருக்கு நான் எந்த சுச்சுவேஷனில் வேணால் நம்பி பால் கொடுப்பேன். அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. டெத்தில் கொடுத்தாலும் போடுறாரு, பவர் பிளே கொடுத்தாலும் போடுறாரு. எப்போ எங்களுக்கு விக்கெட் வேணுமோ அந்த டைமில் என் மைண்டு போகிறதே டி நட்ராஜன் சைடு தான். அதனால் டி நட்ராஜன் உண்மையாக நல்ல பவுலருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்ஆர்எச் அணி ஓனரும் அவங்க டீம் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் நிறைய மேனேஜ்மெண்ட் கிட்டலாம் விளையாடியிருக்கேன், நிறைய டீமுக்கிட்ட விளையாடியிருக்கேன். ஆனால் இந்த டீமு நான் தோற்றதுக்கு அப்புறமும் காவியா மாறன் எங்களை சேரப் பண்ணாங்க, ஆறுதல் சொன்னாங்க. பரவாயில்ல விடுங்க, லாஸ்ட் இயர் நாங்கள் டாப் 10 கூட டாப் 4 கூட வரல, பாட்டம் ஆஃப் த டேபிளில் தான் இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நன்றி தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கே விளையாடணும் எங்கள் மேட்ச் பார்த்தாங்க காவியா மாறன். அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் நாங்கள் விளையாடிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்பேன். கண்டிப்பாக நாங்கள் எஸ்ஆர்எச் அணி அடுத்த வருஷம் ஒரு புது அணியாக ஆக்ஷனில் எடுத்து நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்எர்ஜி அணிக்கு கூட பார்த்துருப்பீங்க, கேஎல் ராகுலும் ரொம்ப கேவலமாக படுத்துனாங்க. ஒரு தோற்றதுக்கு அப்புறமே பிளே ஆஃப்ஸுக்கு போகல, கரெக்டு தான். தோற்றதுக்கு அப்புறம் கிரவுண்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூட இல்லை, வெளியே இருந்து ரொம்ப கோவமாக பேசி கேஎல் ராகுல் ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது எவ்வளவோ மேலுங்க நம்ம காவியா மாறன். அந்த அளவுக்கு சூப்பராக ஃபைனல் தோத்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கவலை இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் பேசி இந்த அளவுக்கு அவங்க நல்லா சேரப் குத்துருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. கண்டிப்பாக காவியா மாறனுக்கும் நம்ம சல்யூட் போட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தோத்துட்டு கானில் அவங்ககிட்ட பேசாமல் கம்முன்னு கோவமாக அப்படி இப்படி போயிடுவாங்க. இவங்க பேசியிருக்கிறது ரொம்ப ரசிகர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுது எஸ்ஆர்எச் அணிக்கு. அதனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பேன்னு பேட் கமெண்ட் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு கம்பேக் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காவியா மாறன் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வருஷமும் பேட் கமெண்ட்ஸ் தான் கேப்டன்ஷிப் தொடரணும்னு நீங்கள் நினைச்சா அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக அடுத்து வேர்ல்டு கப் வருதுங்க. கண்டிப்பாக சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.